Hi students, நம்ம last classல definite integral related conceptsலாம் பார்த்திருந்தோம். So இன்னைக்கு வந்து application of integration தொகையீட்டின் பயன்பாடுகள்னா என்னன்னு இந்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். So இதுல வந்து definite integral as area under the curve, அதாவது curveக்கு கீழ உள்ள அந்த பிளேஸோட ஏரியா வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலா ரெக்டாங்கிளுக்கு எப்படி நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. So rectangle இருக்க ஏரியா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? A equal to L into B. 5 into 3 15 cm னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இதே வந்து நம்ம சர்க்கிள்க்கு எப்படி நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இப்போ சர்க்கிள் இருக்கு. ஸோ ஒரு சர்க்கிள் வந்து அதோட ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ இதோட ஏரியா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? A equal to pi r square. அப்போ pi into 8 ஸ்கொயர்னா 64 பைன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் ஷேப், ரெக்டாங்குலர், ட்ரையாங்குலர், சர்க்கிள், இந்த மாதிரி ரெகுலர் ஷேப்புக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்? ஏரியா வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதே வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்குது, அதுக்கு எப்படி நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா அதுதான் நம்ம கால்குலஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கர்வ் இருக்குது, இந்த கர்வுக்கு கீழே உள்ள இந்த ஷேடட் ரீஜனுக்கு ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு தான் நம்ம கால்குலஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷன். ஸோ வி ஹேவ் அன் இர்ரெகுலர் ஷேப், அதாவது ஒரு இர்ரெகுலர் ஷேப்பாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னா வி யூஸ் கால்குலஸ். கால்குலஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் அதோட ஷேப் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸோட ரீஜன் வந்து 0 to 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா விச் இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டு 0. ஏன்னா yங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர், 0வை ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணனா y இஸ் ஆல்சோ 1. எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணனா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டாக ஃபங்க்ஷனு, அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் வந்து ட்ரா பண்ணிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0னா y ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1னா y ஈக்குவல் டு 1. ஸோ இதை 1னா எக்ஸ் ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2னா y ஈக்குவல் டு 4. x equal to 2னா y equal to 4. ஸோ இந்த ரீஜன். ஸோ இதுக்கு கீழே உள்ள இந்த ரீஜனுக்கான, இந்த ஷேடட் ரீஜனுக்கான ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா கால்குலஸை யூஸ் பண்ணி தான் ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இன்டெக்ரல் ஓவர் 0 to 2 y dx. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து நம்ம y dxன்னு தான் எடுத்துக்கணும். ஸோ y dx, yங்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? விச் இம்ப்ளைஸ் இன்டெக்ரல் 0 to 2 yங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் dx. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்டெகிரேட் நம்ம ஆஸ் யூஷுவல் நார்மலான இன்டெகிரேஷன் தான். என்ன பண்ணுவோம்? எக்ஸ் பவர் n இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் n+1/n+1. இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் பவர் n ஃபார்முலா என்னது? எக்ஸ் பவர் n+1 divided by n+1 plus constant c. சேம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்டை இன்டெகிரேட் பண்ணோன்னா எக்ஸ் பவர் 2+1 divided by 2+1 over the limit 0 to 2, which implies x cube by 3. லிமிட் வந்து 0 to 2. ஸோ இன்டெகிரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 cubena 8/3. So 8/3 square units. ஸோ ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இர்ரெகுலர் ஷேப்புக்கு நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கால்குலஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இன்டெகிரேஷனோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஏரியா பிட்வீன் 2 கர்வ்ஸ், அதாவது 2 கர்வுக்கு இன் பிட்வீனில் உள்ள அந்த ரீஜனோட ஏரியா வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்படி ஒரு கர்வ் இருக்குது,
இப்படி ஒரு கர்வ் இருக்குது. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து ஜி ஆஃப் எக்ஸுங்கிற கர்வ். ஸோ இந்த ரெண்டு கர்வுக்கு இன்பிட்வீனில் உள்ள இந்த ரீஜியனோட ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? சேம் கால்குலஸை யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இன்டெக்ரல் ஓவர் அந்த ரீஜியன், எந்த ரீஜியன் இப்போ வந்து ஸோ ஏ டு பிங்கிற இந்த லிமிட்குள்ளே இந்த ரீஜியனோட ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணுறோம்? இன்டெக்ரல் ஓவர் அப்பர் கர்வோட ஃபங்க்ஷன் மைனஸ் லோவர் கர்வோட ஃபங்க்ஷன் வச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டர்வலில் ஏ டு பிங்கிற இந்த இன்டர்வலில் இந்த அப்பர் கர்வ் லோயர் கர்வுக்கு இன்பிட்வீனில் உள்ள அந்த ரீஜனோட ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார்முலா என்னது? இன்டெக்ரல் ஓவர் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதில் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன ஃபங்க்ஷன்? அப்பர் கர்வோட ஃபங்க்ஷன் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன ஃபங்க்ஷன்? லோவர் கர்வோட ஃபங்க்ஷன். ஏன் நம்ம அப்பர் கர்வ் ஃபங்க்ஷன்லேருந்து லோவர் கர்வ் ஃபங்க்ஷனை ஏன் சப்ராக்ட் பண்ணுறோம்? ஏன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்னது? ஏரியா. ஏரியா வந்து மஸ்ட் பி த பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்பர் கர்வ் ஃபங்க்ஷன்லேருந்து லோவர் கர்வ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏரியா பிட்வீன் த டூ கர்வுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிற சம் கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது நம்மளுக்கு எதோட ஈக்குவேஷன்? லைனோட ஈக்குவேஷன். ஏன்னா லைனோட ஜென்ரல் ஃபார்ம் என்னது? y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சிங்கிறது நம்மளுக்கு லைனோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்னது? பாரபோலாவோட ஜென்ரல் ஃபார்ம். ஏன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா அதோட கர்வோட ஃபார்ம் வந்து பாரபோலா ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த லைனுக்கும் பாரபோலாக்கும் இன்பிட்வீனில் உள்ள அந்த ரீஜியனோட ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ ஒரு லைன் இருக்குது, ஒரு பாரபோலா இருக்குது. ஸோ இந்த லைனுக்கும் இந்த பாரபோலாக்கும் இன்பிட்வீனில் உள்ள ஏரியா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோமா? என்ன ஃபார்முலா? இன்டெக்ரல் ஓவர் அந்த இன்டர்வல் ஏ டு பி அப்பர் கர்வ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லோவர் கர்வ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இந்த டயக்ராமில் சம் லிமிட், சம் இன்டர்வல் இங்கே 0 to 1 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 1ங்கிற அந்த இன்டர்வலில் இந்த ஷேடட் ரீஜியனோட ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரெகுலர் ஷேப் கிடையாது. ரெகுலர் ஷேப்பாக இருந்தால் இப்போ ஒரு ரெக்டாங்குலராகவோ ஒரு சர்க்கிளாவோ இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப். ஸோ அதனால் நம்ம கால்குலஸை யூஸ் பண்ணி இந்த ரீஜியனோட ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டெக்ரல் ஓவர் நம்மளுக்கு கிவன் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 1. ஸோ 0 to 1 எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு அப்பர் கர்வ். அப்பர் கர்வ் என்ன இருக்குது? நம்மளுக்கு லைன் தான் இருக்குது. ஸோ லைனோட ஈக்குவேஷன் எக்ஸு மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது லோவர் கர்வ். அந்த பாரபோலாவோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். ஸோ அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ் போட்டாச்சு. இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 கிவன் இன்டர்வலில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா நம்ம ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம்? எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை இன்டெகிரேட் பண்ணோன்னா எக்ஸ் கியூப் பை 3 இன்டெக்ரல் ஓவர் 0 to 1. ஸோ நெக்ஸ்ட்டு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டா? அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/2 மைனஸ் 1/3. லோவர் லிமிட் 0 தான். ஸோ அதனால் இதை சால்வ் பண்ணிடலாம். 1/6 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அந்த இர்ரெகுலர் ஷேப்புக்கு கால்குலஸை யூஸ் பண்ணி நம்ம ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சம்மில் நம்ம ஏரியா பிட்வீன் த டூ கர்வ், அதாவது ரெண்டு கர்வுக்கு இன்பிட்வீனில் உள்ள அந்த ரீஜியனோட ஏரியா வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதாவது அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வோட இன்டெகிரேட் பண்ணால் நம்ம ரெண்டு கர்வுக்கு இன்பிட்வீனில் உள்ள ரீஜியனோட ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதோட டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் சம் இன்டர்வல் ஏ டு பிங்கிற இன்டர்வலில் ரெண்டு கர்வ் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது அப்பர் கர்வ், ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளோட லோவர் கர்வாக இருந்துச்சுன்னா இந்த ஷேடட் ரீஜியனோட ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது? இன்டெக்ரல் ஓவர் அந்த இன்டர்வல் ஏ டு பி
எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளோட அப்பர் கர்வ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளோட லோவர் கர்வ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இதை தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸை நம்ம குவான்டிட்டின்னு எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸை நம்ம ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பிளேட்ஸ் ஆஃப் பானிபுரியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள குவான்டிட்டியோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போது 50 ருபீஸாக அந்த பானிபுரியோட ரேட் இருக்கும்போது 10 பிளேட்ஸ் ஆஃப் பானிபுரி செல் ஆகுது. அதே 40 ருபீஸாக இருக்கும்போது 20 பிளேட்ஸ் ஆஃப் பானிபுரி செல் ஆகுது. 30 ருபீஸாக இருக்கும்போது 30 பிளேட்ஸ் ஆஃப் பானிபுரி செல் ஆகுது. 20 ருபீஸாக இருக்கும்போது 40 பிளேட்ஸ் ஆஃப் பானிபுரி செல் ஆகுது. 10 ருபீஸாக இருக்கும்போது 50 பிளேட்ஸ் ஆஃப் பானிபுரிஸ் வந்து செல் ஆகுது. ஸோ இது நம்மளோட சப்ளை கர்வ். ஸோ இது நம்மளோட டிமாண்ட் கர்வ். ஸோ இதோட ஈக்குலிபிரியம் பாயிண்ட் எது? 30. ஸோ இந்த 30 தான் நம்மளுக்கு ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆக குவான்டிட்டியோட அளவு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக குவான்டிட்டியோட அளவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஸோ லா ஆஃப் டிமாண்ட் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? லா ஆஃப் டிமாண்ட்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே வந்து லா ஆஃப் சப்ளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுனா ஆஸ் வெல் அஸ் குவான்டிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டிமாண்ட் கர்வ் அப்படின்னா ஷோஸ் த ப்ரைஸ் கன்சியூமர்ஸ். அதே வந்து சப்ளை கர்வ் அப்படின்னா ஷோஸ் த ப்ரைஸ் ப்ரொடியூசர்ஸ். ஸோ இதில் வந்து ஈக்குலிபிரியம்னா என்னது? டிமாண்டும் சப்ளையும் எந்த ரீஜனில் வந்து ஈக்குவலாக இருக்கோ, இந்த ரீஜனில் ஈக்குவலாக இருந்துச்சா, ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஈக்குலிபிரியம். ஸோ டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளையாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து என்னது? ஈக்குலிபிரியம். கியூங்கிறது குவான்டிட்டியோட ஈக்குலிபிரியம், பிங்கிறது ப்ரைஸோட ஈக்குலிபிரியம். ஸோ இதை தான் வந்து கிராஃபிக்கலாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். டிமாண்ட் கர்வ் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட். டிமாண்ட் கர்வ்னா டவுன்வர்டில் தான் இருக்கும், சப்ளை கர்வ்னா அப்வர்ட்ஸில் இருக்கும். ஸோ டிமாண்ட் கர்வ் வந்து பீப்புள் பை லெஸ் இஃப் ப்ரைஸ் இஸ் ஹை. ப்ரைஸ் ஹையாக இருந்துச்சுன்னா பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க? கம்மியான குவான்டிட்டி தான் வந்து வாங்குறாங்க. அதே இது சப்ளை கர்வில் வந்து ப்ரொடியூசர் சப்ளை மோர் இஃப் ப்ரைஸ் இஸ் ஹை. ப்ரைஸ் ஹையாக இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஹையாக தான் வந்து என்ன பண்ணுறாங்க? சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த டயக்ராம்லேருந்து கன்சியூமர் சர்ப்ளஸ்னா என்னது, ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னா என்னது, ஈக்குலிபிரியம்னா என்னதுன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கன்சியூமர் சர்ப்ளஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் டு கன்சியூமர். கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து கன்சியூமருக்கு தான் வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா கன்சியூமர் வந்து அதிகமாக பே பண்ண வந்து வில்லிங்காக இருக்காங்க. பட் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து அதோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது? லோவாக தான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து integral over 0 to QE d of x dx minus PE dot QE. இந்த PE QEங்கிறது ஈக்குலிபிரியம், ப்ரைஸோட ஈக்குலிபிரியம், குவான்டிட்டியோட ஈக்குலிபிரியம். ஸோ இந்த இன்டெக்ரல் வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டோட்டல் வில்லிங்னஸ் டு பே. அந்த கன்சியூமர் வந்து எவ்வளோ வந்து பே பண்ணலாம் அப்படின்னு வில்லிங்னஸாக இருக்காங்களோ அதுலேருந்து ஆக்சுவல் அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்? கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் வந்து பெனிஃபிட். ஸோ அவங்க வந்து மினிமம் காஸ்ட்டை விட அதிகமாக வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இதனால வந்து இது ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் வந்து பெனிஃபிட். ஸோ எப்படி வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதில் இந்த PE டாட் QEங்கிறது டோட்டல் ரெவென்யூ. அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ வந்து அவங்க ரெவென்யூ வந்து ரிசீவ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து என்னது? PE டாட் QE. இந்த இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் வந்து மினிமம் காஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் வேர் வில்லிங் டு செல் ஃபார். அந்த மினிமம் காஸ்ட்டில் வந்து எவ்வளோ வந்து அவங்க செல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த என்னது? இன்டெக்ரல் ஃபங்க்ஷன். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் ப்ரொடியூசர் சர்ப்ளஸோட விஷுவல் டயக்ராம் தான் இது. எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம குவான்டிட்டி எடுத்திருந்தோம், ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ் இருக்குது. ஸோ டவுன்வர்டில் இருக்கிறது நம்மளோட டிமாண்ட் கர்வு, அப்வர்டில் இருக்கிறது நம்மளோட சப்ளை கர்வ். ஸோ இதுலேருந்து கன்சியூமர் சர்ப்ளஸ்னா என்னது, ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னா என்னது, ஈக்குலிபிரியம்னா என்னதுன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஈக்குலிபிரியம் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஈக்குலிபிரியம் பாயிண்ட்னா என்ன மீனிங்? டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளையாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈக்குலிபிரியம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை, டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை, அதான் நம்மளுக்கு ஈக்குலிபிரியம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் கான்ஸ்டன்ட் டேர்மை ஒன் சைடாக எடுத்துக்கலாம். 100 - 20 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் எக்ஸு. 100 - 20னா 80 ஈக்குவல் டு 3x, 80/3 ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ எக்ஸோட வேல்யூ 80/3ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எக்ஸுங்கிறது நம்மளை எதோட ஈக்குலிபிரியம்? குவான்டிட்டியோட ஈக்குலிபிரியம். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், குவான்டிட்டியை தான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருந்தோம். ஸோ விச் இம்ப்ளைஸ் QE ஈக்குவல் டு 80/3. ஸோ குவான்டிட்டியோட ஈக்குலிபிரியம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரைஸோட ஈக்குலிபிரியம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை நம்ம இந்த டி ஆஃப் எக்ஸில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 100 - 2xங்கிறது நம்மளோட டிமாண்ட் ஃபங்க்ஷன். இதில் எக்ஸுக்கு பதிலாக 80/3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 100 - 2 × 80/3, 100 - 160/3. இந்த எல்சிஎம் எடுத்தோன்னா 300 - 160/3 ஈக்குவல் டு, இதை சால்வ் பண்ணோன்னா 140/3ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ப்ரைஸோட ஈக்குலிபிரியம். ஸோ பிஇ கியூஇயோட ஈக்குலிபிரியம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 140/3 80/3ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கன்சியூமர் சர்ப்ளஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபார்முலா என்னது? CS ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 0 to QE dx into dx minus PE dot QE. So இதில் நம்ம substitute பண்ணிடலாம். integral over 0 to குவான்டிட்டியோட ஈக்குலிபிரியம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 80/3 ஃபைண்ட் அவுட் பண்ணினோம். d of xங்கிறது நம்மளோட டிமாண்ட் ஃபங்க்ஷன். 100 minus 2x into dx minus PE dot QE. PE என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 140/3 into QE வந்து 80/3. ஃபர்ஸ்ட் இந்த இன்டகிரேஷன் டேர்மை சால்வ் பண்ணிடலாமா? 100 into 100 வந்து கான்ஸ்டன்ட், dx பண்ணா x minus 2x இன்டகிரேட் பண்ணோன்னா x squared by 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஓவர் த லிமிட் 0 to 80/3 மைனஸ் இதை வந்து ப்ராடக்ட் பண்ணோன்னா 11,200/9 நம்மளுக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 100 into அப்பர் லிமிட் வந்து 80/3 மைனஸ் 80/3 த ஹோல் ஸ்கொயர். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 தான் இருக்கும். மைனஸ் 11,200/9. இதை சால்வ் பண்ணோன்னா இதை ப்ராடக்ட் பண்ணால் 8,000/3 மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணோன்னா 6,400/9 மைனஸ் 11,200/9. ஸோ இதை எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தால் 9 24,000 மைனஸ் 6,400 மைனஸ் 11,200. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா சிஎஸ் ஈக்குவல் டு 6,400/9ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கு ஃபார்முலா என்ன பார்த்துருந்தோம்? PS ஈக்குவல் டு PE டாட் QE மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் 0 to QE S of x dx.
ஸோ PE டாட் QE வந்து நம்ம ஆல்ரெடி கன்சியூமர் சர்ப்ளஸ்லேயே பார்த்துருந்தோம். PEங்கிறது 140/3 இன்டூ QEங்கிறது 80/3. ஸோ இதோட ப்ராடக்ட் 11,200/9ன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதை டைரெக்டாக எழுதிக்கலாம். 11,200/9 மைனஸ் S of xங்கிற ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் ஓவர் 0 to QE நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் 18/3. S of xங்கிறது நம்மளோட சப்ளை ஃபங்க்ஷன். சப்ளை ஃபங்க்ஷன் என்ன பார்த்துருந்தோம் 20 + x into dx. ஸோ நெக்ஸ்ட்டு 11,200/9 மைனஸ் இதை இன்டகிரேட் பண்ணிடலாம். 20 கான்ஸ்டன்ட்டு dx பண்ணால் எக்ஸு ப்ளஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோன்னா x² / 2 ஓவர் த லிமிட் 0 to 80/3. ஸோ 11,200/9 மைனஸ் 20 இன்ட்டு அப்பர் லிமிட் வந்து 80/3 ப்ளஸ் 80/3க்கு ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ 11,200/9 மைனஸ் இதை ப்ராடக்ட் பண்ணோன்னா 1,600/3 ப்ளஸ் 6,400/18. ஸோ இதை இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 3,200ன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 11,200/9 மைனஸ் இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 9 4,800 ப்ளஸ் 3,200ன்னு இருக்குமா. ஸோ 9. ஸோ இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணோன்னா 3,200ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வந்து 3,200/9ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சம்மில் டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க, சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஈக்குலிபிரியம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கன்சியூமர் சர்ப்ளஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம 3,200/9ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த செஷனில் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் தொகையீட்டின் பயன்பாடுகளில் டெஃபினட் இன்டெக்ரல் ஆஸ் ஏரியா அண்டர் த கர்வ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுதுன்னு பார்த்துருந்தோம். ஏரியா பிட்வீன் த டூ கர்வ்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுதுன்னு பார்த்துருந்தோம். ஃபைனலாக அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் இன் எக்கனாமிக்ஸில் கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.